ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹிப்பி நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹிப்பி நூடுல்ஸ் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இது குழையாமல் எப்படி நீளமாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபேமிலி பேக் எடுத்திருக்கேன். அதில் 4 நூடுல்ஸ் பீஸ் இருக்கும். இதுக்கு 1/2 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நூடுல்ஸ் போடுங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க, குழஞ்சி போயிடும், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம நூடுல்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். நமக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, அப்புறமேட்டு குழஞ்ச மாதிரி போயிடும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுட்டேன். பாருங்கள், நல்லாவே ஓரளவு வெந்துட்டு. இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு அதில் மசாலா பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதை கட் பண்ணி கொட்டிக்கலாம். எல்லா பாக்கெட் 4 பாக்கெட் இருக்கும். 4 பீஸுக்கு 4 பாக்கெட் இருக்கும். 4யுமே கட் பண்ணி கொட்டிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த தண்ணியும் நமக்கு ஃபுல்லாக இது உறிஞ்சிடும். ஓரளவு வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். குழையவும் கூடாது, அதே நேரத்தில் கரெக்டாகவும் வெந்திருக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா நீளமாக இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.